பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களால் 2665 பொதுக்குழு உறுப்பினர்களால், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களால், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களால், நகர்கழகத்துடைய செயலாளர்களால் ஒட்டுமொத்தமாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மீண்டும் கழகத்தினுடைய 2,16,00,000 கழகத்தினுடைய தொண்டர்களால் ஒருமனதாக இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரு சி.வி. சண்முகம் அவர்களுக்கு விழுப்புரம் தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்தின் சார்பிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவரால் பரிந்துரை செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்குத்தான் மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். அந்த தேர்தலில் சி.வி. சண்முகம் உட்பட கழகத்தின் சார்பிலே போட்டியிட்டவர்கள் வெற்றி வாய்ப்பினை இழந்தார்கள். 2021ஆம் ஆண்டு தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இழந்த பின் நாடாளுமன்ற மேலவைக்கான தேர்தல் அப்பொழுது வந்தது. 30/6/2022 மீண்டும் நாடாளுமன்ற மேலவையிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பொதுச் செயலாளர் என்ற முறையிலே சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியுற்ற திரு சி.வி. சண்முகம் அவர்கள் மீண்டும் வாய்ப்பினை கேட்டார்கள். அதுவும் வற்புறுத்தி கேட்டார்கள். நான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பினை தாருங்கள் என்று பொதுச் செயலாளர் என்ற முறையிலே அண்ணன் எடப்பாடியார் இடத்திலே அந்த வாய்ப்பினை கேட்டார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மையாக 30/6/2022 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக அவருக்கு பணியாற்ற வாய்ப்பினை தந்தார்கள். அந்த வாய்ப்பினையும் அவர் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பதவி சுகத்தையும் அவர் அனுபவித்தார்கள். மீண்டும் 2026இல் சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலே வாய்ப்பு தந்தார், தோல்வியை தழுவினார். 2026இலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மயிலம் சட்டமன்ற தொகுதியிலே தொகுதி மாறி நிற்பதற்கு ஒரு வாய்ப்பினை கேட்டார்கள். அந்த வாய்ப்பையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மையோடு அவருக்கு தந்தார்கள். அந்த தேர்தலில் அவரால் பரிந்துரை செய்யப்பட்ட விழுப்புரம் சட்டமன்ற வேட்பாளர், வானூர் சட்டமன்ற வேட்பாளர், திண்டிவனம் சட்டமன்ற வேட்பாளர் தோல்வியை தழுவினார்கள். இவர் மட்டுமே மயிலம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெறுகிறார். இந்த மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுறுவதற்கு இவர்தான் காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ளவில்லை. தன்னுடைய சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக இன்றைக்கு யாரை எதிர்த்து நாம் தேர்தலிலே போட்டியிட்டோமோ அவர்களோடு இணைந்து அமைச்சர் பதவி என்ற சுகத்திற்காக இன்றைக்கு இந்த இயக்கத்தை அழித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எஃகு கோட்டையாக மாற்றப்பட்ட இயக்கம். இந்த இருவரும் தலைவருடைய மறைவிற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக ஏற்று மிக சிறப்பான முறையிலே கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, கழக தொண்டர்களுடைய பாதுகாப்பிற்காக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2017ஆம் ஆண்டு முதல் 4½ ஆண்டு காலம் தமிழகத்திலே நல்லாட்சியை தந்தவர்கள். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே கூட 75 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்த கூட்டணி தான் தமிழகத்திலே வெற்றி பெற்றது. இன்றைக்கு 2026இலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே கூட அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் 53 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏறக்குறைய தமிழகத்திலே 1,35,00,000 வாக்குகளை பெற்ற கூட்டணி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்த கூட்டணி. இப்படிப்பட்ட இயக்கத்தை, இந்த இயக்கத்திற்காக உண்மையாக பாடுபட்டு கொண்டிருக்கிற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தன் மீது ஏற்பட்ட தவறுகளை மறைப்பதற்காக இன்றைக்கு பொதுச் செயலாளர் மீது தவறான முறையில் பொய்களை கூறி குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டுகளை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திரு வேலுமணி, எஸ்பி வேலுமணி அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால்
கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர் கோவை மாவட்டத்துடைய செயலாளராக செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய மாவட்டத்தில் இருக்கின்ற 10 தொகுதிகளுக்கும் அவர்தான் பரிந்துரை செய்கிறார் வேட்பாளர்களை. அவர் செய்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை பரிந்துரை செய்த திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்த வேட்பாளர்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக தலைமை கழகத்தின் சார்பிலே அறிவிக்கிறார். அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே போட்டியிடுவதற்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் படிவத்திலே கையெழுத்திட்டு அந்த வாய்ப்பினை அவர்களுக்கு தருகிறார். இன்றைக்கு அவரும் திரு சி.வி. சண்முகம் அவர்களோடு இணைந்து தவறான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். 3 மாவட்டங்கள் அவருடைய பொறுப்பிலே விடப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம், ஊட்டி, நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம். இந்த 21 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கிறது. இவருடைய மாவட்டத்திலே, கோவை மாவட்டத்திலே ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில், அதுவும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி வாய்ப்பை பெறுகிறார். அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற குற்றங்களை, குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக தங்கள் மீது சுமத்தப்பட்ட குறைகளை இன்றைக்கு பொதுச் செயலாளர் மீது இன்றைக்கு தவறுதலாக சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மைக்கு புறம்பாக இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலே கடந்த காலங்களிலே இருந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்ற காலம் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அவர்தான் பரிந்துரை செய்து அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறார். அவர்களும் அந்த தேர்தலிலே இவரை தவிர அனைவரும் தோல்வி அடைகிறார்கள்.